வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 4 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, என் புருஷன் எந்த தப்பும் பண்ணல, அந்த நகை எடுத்தது நான் தான். என் புருஷனை நீங்க கைது பண்ண கூடாது, தப்பு பண்ணது நான், என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏய் என்னடி பேசுற, நீ அப்படியெல்லாம் எதுவும் செய்யல, உன் புருஷனை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக நீ இப்படி சொல்ற அப்படின்னு அதிகாரிங்களை பார்த்து, சார் என் பொண்ணு அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல, அவ புருஷனை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக போய் சொல்றான், அவ பேசுறது கேட்டு என் பொண்ணை கூட்டிட்டு போயிடாதீங்க. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, அவங்க ஒத்துக்கிட்டதுனால அவங்கள கைது பண்ணி தான் ஆகணும், நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்க முடியாது. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்போ அதிகாரிங்க நேரா ஹீரோயினை பார்த்து வாங்கம்மா அப்படின்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு தடுத்த, சார் அவங்களுக்கு எதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல, நீங்க என்னதானே கூட்டிட்டு போகணும்னு வந்தீங்க, என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, சார் இவங்களே தானாவே அந்த தப்பை ஒத்துக்கிட்டதுனால இவங்களை நாங்க கைது பண்ணி தான் ஆகணும், சோ நீங்க என்ன சொன்னாலும் இவங்கள விட முடியாது. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்போ அதிகாரிங்க நேரா ரேவதிய கைது பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு ஈஸ்வரி செம்ம காண்டாகிறாங்க. ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, டே உன்னால தாண்டா இவ்வளவு பிரச்சனையும், அந்த நகையை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, உன்னைய அவமானப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தான், இப்போ ரேவதி இதுல மாட்டிக்கிட்டா, இப்ப ரேவதியோட மானமும் போகுது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோ. ஈஸ்வரி சொல்றாங்க, இனிமே யாராவது இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க அவ்வளவுதான், இவனை பத்தி இனிமே யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசுறாங்க. இது எல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கோவமா போறாரு. அப்போ எல்லாருமே ரொம்ப சோகமாகறாங்க. மயில நேரா ஹீரோ கிட்ட, சகல வாங்க சகல, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிப்போம். அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை என்ன சொன்னாங்க, யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஸோ இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா அதுவே அவங்களுக்கு கோவத்தை ரொம்ப அதிகரிக்கும். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட நீங்கள் பேசாதீங்க, பட் நான் உண்மையை கண்டுபிடிப்பேன், என் மேலே எந்த தப்பும் இல்லை, இந்த நகையெல்லாம் யார் எடுத்தது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி ரேவதியை நான் பாதுகாப்பாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன். ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் நேராக வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, மயிலே நேராக ஹீரோவை பார்த்து, சகல என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு, அது எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன காப்பாற்றிருக்கீங்க, பட் இந்த வாட்டி இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஆகிருச்சு, என்னை மன்னிச்சிருங்க சகல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, பரவாயில்ல, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களே, எனக்கு அதுவே போதும், பட் இப்போதைக்கு நீங்கள் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அத்தை பயங்கரமாக கோவப்படுவாங்க, ஸோ நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். இதை கேட்டதும் அவரும் நேராக ஹீரோவை பார்த்து, சகலா என்னை மன்னிச்சிருங்க சகலா அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்கிறாரு, பரவாயில்ல நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மயில் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அப்போ நம்ம ஹீரோ நேராக ரேவதியை பார்க்கறதுக்காக அங்கே வராங்க. அதிகாரிங்களை பார்த்து, சார் என் ஒய்ஃப் ரேவதியை பார்க்கணும், அவங்களும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் நேராக ரேவதியை போய் பார்க்குறாங்க. ரேவதியை அந்த நிலைமையில பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு மனசு தாங்க முடியலை. நம்ம ஒய்ஃப் எப்படி இருந்தவ கடைசியில் எந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறா, இவளை என்னால் கொஞ்சம் கூட பார்க்கவே முடியலை அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ரேவதி கேட்குறாங்க, இங்கே பாருங்க, ஏன் வருத்தப்படுறீங்க? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உன்னை இந்த நிலைமையினால பார்க்கவே முடியல, நான் தான் அப்போவே சொன்னனே நான் போகிறேன் அப்படின்னு, ஏன் நீ கேட்காம வந்த? அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி சித்தி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஒருவேளை நீங்க வந்துட்டா யாரு உண்மையை கண்டுபிடிக்கிறது, கண்டிப்பா யாராலுமே உண்மையை கண்டுபிடிக்க முடியாது, அதனாலதான் நான் வந்துட்டேன். ஹீரோ சொல்றாரு, இல்ல இப்படி பாக்குறதுக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இதை பாருங்க, இதுக்கு முன்னாடி யாரு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரம் அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, நான் கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி அப்படிங்கிறாங்க. அதிகாரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க சார், உங்களுக்கான கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு.
அப்ப ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயினை பார்த்து இங்க பாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க சரிங்க, நான் கவலைப்படலை, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க சீக்கிரம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு உண்மையை கண்டுபிடிக்கணும், இதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு வராரு. அப்ப ஈஸ்வரி டக்குன்னு ஹீரோவை ஏய் நில்லடா அங்கேயே, உன்னை யாருடா வீட்டுக்குள்ள வர சொன்னது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு "இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க நான் தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கானா, என் பொண்ணு இன்னைக்கு அங்க போய் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா, நீதான்டா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு இங்க பாருங்க, என் மேல எந்த தப்புமே இல்லை, யாரோ ஒருத்தவங்க இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க தான் எல்லாரையுமே நம்பிக்கிட்டு இருக்கீங்க அத்தை. அதுக்கு வில்லி சொல்றாங்க பாத்தியாக்கா, வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு இவனுக்கு நம்ம எவ்வளவு பெரிய ரூல்ஸ் போட்டிருக்கோம், ஆனா இவன் வீட்டுக்குள்ள வந்து நம்ம கிட்டயே இப்படி ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருக்கான் பாத்தியா, இவனை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுக்கா அப்படின்ட்டு. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து இங்க பாரு ஈஸ்வரி, நம்மளை சுத்தி நிறைய சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே உன் நகை காணாம போனப்ப மாப்பிள்ளதான் உன் நகைய கண்டுபிடிச்சு உன் மானத்தையே காப்பாத்தினாரு. சோ அப்படி இருக்கையில மாப்பிள்ளை இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவாரு அப்படின்னு நீ நினைக்கிறியா, அப்படி ஒரு காரியத்தை பண்றவரு இவரு கிடையவே கிடையாது. இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, நல்லா யோசிச்சு பாரு. நம்மள பல தடவை அவமானப்படுத்துறதுக்கு நின்னவன் அந்த சிவனாண்டி, அவனா அந்த நகை திருடன் அவனை கூட்டிட்டு வந்து உன்கிட்ட நிரூபிக்க போறான். கண்டிப்பா இது அவனுடைய திட்டம் தான். அவன் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனைய கொண்டுட்டு வரணும், நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ அவன் சொல்றத நம்பிக்கிட்டு நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. அப்ப ஈஸ்வரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க ஆகா என்னடா இது, அக்கா யோசிக்கிறாளே, அக்காவை யோசிக்க விடக்கூடாது அப்படின்னு நேரா அவங்க அக்காவை பார்த்து அக்கா மாமா சொல்றாரு அப்படின்னு கேக்குறியா, மாமா ரொம்ப இன்னசென்ட்டுக்கா, நடக்கிறது எல்லாத்தையுமே நம்புறவரு, அவரு சொல்றத போயிட்டு நீ நம்பிக்கிட்டு இருக்க. இங்க பாருக்கா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையதான். அவன் தான் நம்ம குடும்பம் நிம்மதியாவே இருக்கக்கூடாது, அடுத்தடுத்து அவமானம் பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் இப்படி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ அவனை போய் நம்புற, இதோட நிறுத்து அந்த டிரைவர் பையல நம்புறத. இத கேட்டதும் ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து இங்க பாரு, உன் மேல தப்பில்ல அப்படின்னா என் பொண்ண சீக்கிரம் வந்துட்டு அவ எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு கொண்டாந்து விடு. அப்ப ஹீரோ சொல்றாரு நான் கண்டிப்பா கொண்டாந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப வில்லி நினைக்கிறாங்க என்னடா இது, அக்கா கறி பொசுக்குன்னு இப்படி பேசுறாளே, இது சரிப்பட்டு வராது, நம்ம புருஷனுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நேரா சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க இங்க பாருங்க, இங்க நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அவர் கேக்குறாரு என்ன பிரச்சனை, அதான் அந்த ரேவதி ஜெயிலுக்கு போயிட்டா, அந்த நம்ம ஏற்பாடு பண்ண ஆளும் அந்த கார்த்தி மேல பழி போட்டுட்டான். சோ ஈஸ்வரி இப்ப பயங்கர கோவத்துல இருப்பா, அந்த டிரைவர் பையலையும் வீட்டை விட்டு துரத்தியாச்சு, இதுக்கப்புறமே என்ன அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க இல்லங்க, அந்த டிரைவர் பையலை புடிச்சிட்டு போனா கூட பிரச்சனை இல்லை, அவன் உண்மையை கண்டுபிடிக்க முடியவே முடியாது, ஆனா அந்த ரேவதி இல்ல போயிட்டா, சோ இவன் வெளியில தானே இருக்கிறான், இவன் வெளியில இருந்தா அது நமக்கு ரொம்பவே ஆபத்து, அதை யோசிச்சு பாருங்க. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி அந்த நகை எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டிப்பா வந்துட்டு சொல்லவே விட மாட்டேன், நீ கவலைப்படாது. இதை கேட்டதும் அவங்களும் சரிங்க, இதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் நம்ம. அதுக்கு அவர் சொல்றாரு இங்க பாரு, அதெல்லாம் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ தைரியமா இரு அப்படின்னு. இது கேட்டதும் வில்லியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா முத்து கேக்குறாரு என்னடா மவனே, அதுக்கு வில்லன் சொல்றாரு இல்ல சித்தப்பா, அந்த டிரைவர் பையில புடிச்சிட்டு போனா அவன் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது, ஆனா அதுக்கு பதிலா இந்த ரேவதி நான் தான் பண்ணேன் அப்படின்னு சரண்டர் ஆகிட்டா, சோ இவன் வெளியில தானே சுத்திக்கிட்டு இருக்கான், நம்மளை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் ஏதாவது ஒரு ரூட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சோ அதான் சந்திரா வந்து நம்மள கொஞ்சம் பாதுகாப்பா இருக்க சொன்னா. அதுக்கு முத்து சொல்றாரு மவனே, அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா, அவன் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கார்த்தி தான் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணான்னு சொன்னான்ல, அவனை நான் எப்பவோ நான் வெளியில அனுப்பிட்டேன், சோ அவன் வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை,
இதை கேட்டதும் அவரும் சூப்பர் மாமா, எங்க நீங்க சொதப்பிடுவீங்களோ அப்படின்னு பார்த்தேன், பிளான் எல்லாம் பக்காவா தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, மவனே அந்த நகையை என்னடா பண்ணலாம் அதை சொல்லுடா. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, அந்த நகை நம்ம கையில இருக்கிறது ரொம்ப பெரிய ஆபத்து, சோ அந்த நகையை உருக்கி நம்ம வேற நகையா மாத்திருவோம் அப்படின்னு சொல்ல, முத்துவும் சூப்பர்டா மவனே, அந்த நகையை வேற நகையா மாத்திட்டா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம்ல அப்படின்னு. சிவனாண்டியும் ஆவா சித்தப்பா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த சாட்சி சொன்னால ஒரு ஆளு, அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவரு எங்கேயுமே இல்ல. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஒவ்வொருத்தரையா கேட்க, போய் பஞ்சாயத்து தலைவர்கள் கிட்ட இங்க பாருங்க, காலையில நான் தான் அப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணேன் அப்படின்னு ஒருத்தன் சாட்சி சொன்னான்னு, சோ அவன் எங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, தம்பி அவன் வீடு இந்த 2 தெரு தாண்டி தான் தம்பி இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க அப்படின்ட்டு நேரா அந்த வீட்டுக்கு போனா அந்த வீடு பூட்டி இருக்கு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. சோ இவன் கண்டிப்பா அந்த சிவனாண்டியோட சேர்ந்துக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்றான் அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க, சோ உங்களுக்கு இவன் எங்க அப்படின்னு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, தெரியல தம்பி, 2 நாளா பெரிய பெரிய கார் எல்லாம் வந்து நின்னுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா அவன் காணாம போயிட்டான், எங்கன்னு தெரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, உங்களுக்கு அவன் மட்டும் வீட்டுக்கு மறுபடி வந்தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரிங்க தம்பி நாங்க இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு. அப்ப ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போனதும் அந்த பக்கத்துல உள்ளவங்க பேசிக்கிறாங்க, இவன் ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கான், அதனாலதான் இவனை இந்த தம்பி தேடி வராங்க. இந்த தம்பி சேதுபதி ஐயாவோட பேரன் தானே, இவரு மேல இவன் எப்படி இவ்வளவு பெரிய பழிய போட முடியுதுன்னு தெரியல. இவனை கண்டிப்பா வீட்டுக்கு வந்துட்டானா அந்த தம்பி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த அந்த பையனை வந்து எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துருக்காங்க, ஆனா எங்கேயுமே காணும். அப்ப நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் அதிகம் ஆயிடுச்சு. சோ கண்டிப்பா இவன் தான் வந்துட்டு அந்த சிவனாண்டி முத்து கூட சேர்ந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டான் அப்படின்னா பிரச்சனையே முடிஞ்சிடும், ஆனா அவன் சொல்ல மாட்டான். அந்த சிவனாண்டி பேச்சு கேட்டுக்கிட்டு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. ஸோ அப்கமிங் எபிசோடு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ கண்டிப்பா ஒரு மாசான முடிவு பண்ண போறாரு. நம்ம ஈஸ்வரி வந்து ஹீரோவை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. பட் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டு வந்த பிறகு என்ன கண்டிப்பா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அப்புறமா அந்த வில்லியோட உண்மையை நிரூபிக்கப்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும். அதோட இந்த நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம புதுசா ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கிட்ட வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. அந்த சேனல்ல வந்துட்டு என்னென்ன கிளிப்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட நான் வந்து போட்டோவை ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணி வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கூடவே நீங்க அந்த வாட்ஸ்அப் சேனல்ல உள்ள கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா அங்கேயே நான் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நம்பர்ல நீங்க வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். அதோட நீங்க ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் போய்கிட்டே இருக்கு. ஜஸ்ட் 499 காம்போ ஆஃபர் போய்கிட்டே இருக்குங்க. இந்த 499க்கு உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சாட்டின் ஸ்க்ரன்ச்சீஸ், கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச சாட்டின் ஸ்க்ரன்ச்சீஸ் 6 பீசஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கிடைக்குது. அதுக்கப்புறம் டெய்ஸி கிளிப்ஸ், 5 பெட்டல் கிளிப் அண்ட் இன்னொரு ஃப்ளவர் கிளிப், மொத்தமா 3 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல 18 கிளிப்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். கூடவே எல்லாருக்கும், அதாவது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச கிட்ஸோட ஹேரை ரொம்ப பியூட்டிஃபுல்லா காமிக்கிற மினி பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரம் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் 499 மட்டும் தாங்க. இந்த வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம். ஸோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி அவங்களோட பிசினஸை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.